ஆடிப்பெருக்கு விழாவை கும்பகோணம் மற்றும் கடைமடை பகுதி மக்கள் கொண்டாடும் வகையில் கூடுதல் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவசாய பணிகளுக்கு ஜீவாதாரமாக விளங்கும் நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் மக்கள் குடும்பமாக காவிரியில் கூடி புனித நீராடுவார்கள். பெண்கள் புது தாலி மாற்றி மாங்கல்ய பூஜை நடத்துவார்கள். ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கோவில் நகரமான கும்பகோணம் மற்றும் கடைமடை பகுதி மக்கள் ஆடிப்பெருக்கை கொண்டாட கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு நன்றி. மேலும் ஆடிப்பெருவிழாவானது இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும். கல்லணையிலிருந்து வேகமாக திறக்கப்பட்டால் அது பூம்புகார் வரை வேகமாக சென்றடையும். ஆகையால் மேட்டூரில் இருந்து விடப்படும் தண்ணீரானது மிக அதிகமாக விட்டால் இங்கு சீக்கிரமாக வந்து சேரும். திருவையாறு, கும்பகோணம், மணஞ்சேரி, மாதிரிமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் குடிநீர் மற்றும் விவசாயிகளின் நீராதார பிரச்சினையை தீர்க்கும் வகையில் காவிரியில் தடுப்பணைகள் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.